எங்க இவ அவ்வளோ பெரிய அமௌண்ட் திருடு போயிடுச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்களும் சரின்னு கேட்டுக்கிட்டு அவளை வீட்டுக்கு போக சொல்றீங்க. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கற? அவ பணம் காணாம போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? எனக்கு என்னவோ மேல சந்தேகமா இருக்கு. சித்தப்பா, பணம் எப்படி காணாம போச்சுன்னு இவ சொல்றதெல்லாம் ரொம்ப அபத்தமா இருக்கு சித்தப்பா. ஒரு கர்ப்பிணி லேடி வந்தாலாம், கரெக்டா இவ பணம் எடுத்துட்டு வர நேரத்துல கார் முன்னாடி வந்து மயக்கம் போட்டு விழுந்தாலாம். இந்த அம்மா காரை விட்டு இறங்கி போய் அந்த பொம்பளைய மயக்கம் தெளிய வச்சுட்டு பார்த்தா பணத்தை காணாமா. இதையெல்லாம் கேக்குறப்பவே இவளே உருவாக்கி வச்ச கட்டுக்கதைன்னு உங்களுக்கு தெரியலையா? இந்த செவ்வந்தி நிறைய பழைய படங்கள்லாம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி படங்கள்ல தான் இப்படி நிறைய சீன்ஸ் வரும். பூர்ணியக்கா சொன்ன மாதிரி அந்த கதையை தான் இவங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சார், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டிரைவர் அண்ணா இருக்காரு, இவர்கிட்ட கேட்டு பாருங்க. அண்ணா சொல்லுங்கண்ணே. சார், மேடம் சொல்றது உண்மைதான் சார். பணம் காணாம போனதும் மேடம் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க சார். பணத்தை திருடின திருடனை நாங்களும் அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை சார். ஏய், நீ சொல்றத நாங்க நம்பணுமா? இவ தான் பணத்தை திருடி வச்சுக்கிட்டு கதை அளந்துகிட்டு இருக்கா. அதுக்கு நீயும் ஒத்து ஓதிட்டு இருக்கியா? ஏன் இதுல உனக்கும் பங்கு இருக்கா? மேடம், அப்படி பணத்தெல்லாம் திருடி பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், பணத்தை திருடினது மட்டும் இல்லாம என் சித்தியவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கியா? இத பாருங்க, ஆள் அழுக்கு மனசுக்கு தோன்றது எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். செவ்வந்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ரொம்ப நேர்மையானவங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா ஆதாரபூர்வத்தோட நிரூபிச்சுட்டு அப்புறம் வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்க கூடாது. செவந்திங்க பாருங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், புரியுதா?